ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி மூவி மீட்டரில் ஆரியன் படம் பற்றி பார்க்க போகிறோம். ராட்சசன் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் த்ரில்லர் மூவியில் பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த நம்ம விஷ்ணு விஷால் தான் இதில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதோட டைரக்டர் பிரவீன்குமார் ஃபஸ்ட்டு மூவி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரத்தா அண்ட் மானசான்னு 2 ஃபீமேல் லீடிங் ரோல் இந்த மூவியில் இருந்திருக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம ஜிப்ரான். செல்வராகவன் சார் ஒரு லீடிங் ரோல் எடுத்து இந்த மூவி பண்ணியிருக்கிறாரு. இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்டிங்கில் சரியான பில்டப்புங்க. ஒரு பயங்கரமான ஒரு காட்டில் எல்லாத்தையும் கொலை பண்ணி இழுத்துட்டு வந்து எரித்து, அப்பா படம் ட்ரெய்லரை பார்த்த மாதிரியே ஒரு பயங்கரமான ப்ராமிசிங் சைக்கோ த்ரில்லரோ ஒரு கொலை படமாவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் எல்லாத்தையும் வாங்கி வச்சு செட்ரேட் பண்ணி உட்காந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சீனே பயங்கரமான பில்டப் கொடுக்குறாங்க. நம்ம செல்வராகவன் சார் ஒரு இண்டோர் ஸ்டுடியோவை போய் அங்கே இருக்கிற ஆடியன்ஸை ஹைஜாக் பண்ணிவிட்டு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி லைவ் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு ஒரு பெரிய தீவிரமான படையை கொண்டு வந்து இறக்கி அவரை பிடிக்க போகிறதுக்குன்னு ஒரு பில்டப் கொடுத்தாங்க பாருங்களேன். இண்டோர் ஸ்டுடியோ எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்ம வெளியில் இருக்க செக்யூரிட்டியாரனே கூப்பிட்டு போய் இப்படி தாங்க இருக்கும், இந்த இடத்துல நின்றுட்டுருப்பார், லைவ் தானே இந்த ஸ்பாட்டுன்னு சொல்லி ஷூட் பண்ணி பிடிக்கிறத விட்டுவிட்டு பெரிய இந்த மெட்ராஸ் சிட்டியோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொண்டு வாங்க, மழையே இல்லை எதுக்கு கொடை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் ட்ராகிங் பண்ணி ஏமாற்றம் ஆயிடுச்சுங்க. மூவி எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீரோ ஹீரோயின் சரியான பேரு, ரொமான்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஒரு லவ் ஸ்டோரி நல்லா கொண்டு வந்திருந்தாங்கன்னா சூப்பராக ஹிட் ஆகிருக்குங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு டைவர்ஸ் ஸ்டோரியாக போயிடுச்சு. அந்த இடத்துல இன்னொரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸ்டோரி எப்படி போகுதுன்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபெயிலியர் ரைட்டரு சோஷியல் மெசேஜ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண போகிற ஒரு பர்ஃபெக்ட் க்ரைமை பற்றி தான் இந்த மூவி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்திலே அவரே வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து படம் எப்படி போகுது, கதை எப்படி போய் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க இந்த மூவி பிளாட்டிங் இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே, சினிமாட்டோகிராஃபி, நம்ம யூஸ் பண்ண டெக்னிக்ஸு எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் ஒரு கில்லர் மூவி, ஒரு த்ரில்லிங் மூவி எப்படி இருக்குமோ அதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சீரியல் கில்லர் மூவி, ஒரு சைக்கோபாத்தோட மூவி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நம்மளை உள்ளே கொண்டு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு மைண்ட் கேம் மூவி மாதிரியான ஃபீல் தான் கொடுத்துச்சு. இல்லை நிறையா பேர்த்த இதில் சொல்ல வந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, நிறையா பேர்த்த அப்பாவிங்களை வந்து கொலை பண்ணிவிட்டு இதுதாங்க மெசேஜு, இப்படி உங்களுக்கு சொன்னால் ஒன்றுமே ஃபீல் ஆகாது அப்படிங்கிறது இந்த மூவியோட கதையாக இருக்குது. அதே மாதிரி அவங்கள கொலை பண்ணிவிட்டு ஒரு மூவி மெசேஜ் சொல்லுது, நமக்கு ஒரு ஃபீலுமே கொடுக்கல. இப்போது ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க ஒரு ஸ்டோரியில் அப்படின்னா, ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணிவிட்டு அவங்கள கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது கனெக்ட் ஆகி ஒரு ஃபீல் பண்ணி அச்சச்சோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல ரொம்பவே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஸ்டோரி எல்லாமே ப்ரிடிக்டபுளாக தாங்க இருக்குது. ஒன்று சீக்வென்ஸாக வச்சு இது இப்படி நடக்குமோ அது அப்படியே இருக்குமோன்னு நம்ம பக்கத்தில் பேசி ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியான ஸ்டோரிஸாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மூவியோட ரெஃபரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமஸ் வெப் சீரிஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து ஸ்பைஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கன்ஃபியூசன் பிளாட்டிங்காக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து ஏதோ ஸ்டோரி பில்டப் பண்ணி கொண்டு வராங்க. நல்லா சூப்பர் அப்பியரன்ஸில் ஒரு கெத்தான இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸராக ராட்சசனில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு லுக்கை கொண்டு வந்து ஒரு ஃபயர் போலீஸ் ஆஃபீஸரை நோக்கி இந்த கதை கொண்டு வருவார். அவர் அந்த கதையை வந்து எப்படி, அதாவது இந்த க்ரைமை வந்து எப்படி அவர் ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃபில் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா பயங்கரமான குழப்பம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்களே குழப்பமாகி எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல சொருவி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரியான த்ரில்லர், க்ரைம், சைக்கோபாத் மூவிஸ்லாம் பார்த்தாவே கொஞ்சம் வந்து உள்ள ஒரு நடுக்கம் ஏற்படுற மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு புதுவிதமான ட்ரை பண்ண அந்த கதையை பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரியான டிஸப்பாயிண்டிங்கை தான் கொடுக்குது. ஆனால் செல்வராகவன் வந்து என்னடா இந்த மூவியில் அப்பாவியாக நடிச்சிருக்கிறாரே அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படத்துலேயே நான் சைக்கோபாத்து தான் அப்படிங்கிறத கிளியராக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆடியன்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் இது நல்ல ராட்சசன் மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா படம் தேராது.
ஒன்றுமே இல்லாமல் ஒரு நார்மல் மூவி எப்படிடா இருக்குது, இப்போ வந்த கமர்ஷியல் மூவிஸ்க்கு போய் இதை போய் கொஞ்சம் த்ரில்லர் மூவியாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. 5க்கு ஒரு 2.5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. படம் எப்படி தேருமா தேராதா அப்படின்னா சீக்கிரமே ஓடிடியில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நல்ல ட்ரை, ஒரு குட் டேரக்டருக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காரு விஷ்ணு விஷால் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியில், அப்படி தாங்க சொல்ல முடியும். நல்ல லீடிங் ஃபீமேல் ரோல்ஸ் இருந்தாலும், நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ கிடைச்சாலும், ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் சைக்கோபாத் கிடைச்சாலும் ஸ்டோரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாதனால இது ஒரு தாக்கத்தை கொடுக்கல. கில்லரு, சைக்கோபாத்து இந்த மாதிரியே கொண்டு வந்து நம்மளை பில்ட் பண்ணி அந்த சீட்டு எஜ்ஜில் வச்சு ஒரு கதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ஹிட் மூவியாக இருந்திருக்கும். சோஷியல் மெசேஜ் சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு எதுவுமே தாக்கத்தை கொடுக்காது, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் சொன்னனால அதே மாதிரி தாங்க இருக்குது. என்ன தாங்க சொல்ல வரீங்க இந்த மூவியில், உங்களை மாதிரி நாங்களும் பாவம்தான் அப்படின்னு தேட்டரை விட்டு எந்திரிச்சு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுங்க. சரிங்க, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா மூவி அப்டேட்ஸ் உங்ககிட்ட சொல்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லாவண்யா மூவி மீட்டர். பாய்.